வரும் 25 தைப்பூசம் அறுபடை வீடுகளில் ஏற்பாடுகள் தீவிரம். பார்வதி தேவி முருகனுக்கு வேல் கொடுத்த திருவிழா. இந்த நாளின் முக்கியத்துவம் குறித்து கந்த புராணம் கூறுவது என்ன? ஆழ்கடலில் கிடந்த சண்முகநாதர். சன்னிதானம் அடைந்த கதைக்கும் என்ன தொடர்பு? பக்தர்கள் அனைவரும் கேட்க வேண்டிய சுவாரஸ்ய தகவல். தைப்பூசம் என்பது முருகப்பெருமான் தீமையை வென்றதை நினைவு கூறும் வகையில் கொண்டாடப்படும் ஒரு பிரம்மாண்டமான வண்ணமயமான திருவிழா. இந்த நாளின் முக்கியத்துவ பின்னணி குறித்து வெளியாகியுள்ள பல தகவல்களில் இந்து புராண புத்தகமான ஸ்கந்த புராணத்தில் சூரபத்மன் என்ற அசுரன் இருந்தானாம். தீமைகளுக்கான அசுரனாக கருதப்பட்ட அவனை அனைத்து தேவர்களாலும் அசைக்க முடியவில்லையாம். அந்த அளவிற்கு அசுரன் சக்தி வாய்ந்தவனாக இருந்தாராம். இதனால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஆபத்து என்று எண்ணிய தேவர்கள் சிவபெருமானின் உதவியை நாடினர். அவர் தனது தெய்வீக சக்திகளால் முருகப்பெருமானை பெற்றெடுத்தார். முருகப்பெருமானின் தாயார் பார்வதி தனது மகனுக்கு தீமையை வெல்லும் ஆற்றல் கொண்ட தெய்வீக வேலை பரிசாக அளித்தார். முருகப்பெருமான் போர்க்களத்திற்கு சென்று சூரபத்மனுடன் போரிட்டு தனது வேலினால் அவனை வென்றார். பின்னர் மயில் மீது ஏறி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இந்த நாளை பக்தர்கள் தைப்பூசமாக கொண்டாட தொடங்கினர் என்றும் மற்றுமொரு தகவலில் அதைவிட சிறப்பான நாளாக அதற்கு முந்தின நாள் 24ஆம் தேதி திருமுருக பெருமானின் அறுபடை வீட்டில் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் தை மாத தைப்பூசத்திற்கு முந்தைய நாள் புனர்பூசம் நட்சத்திரம் அன்று அருள்மிகு சண்முகர் கடலில் இருந்து கண்டெடுத்த நாளாக கருதப்படுகிறது. சுமார் 300 ஆண்டுகளுக்கு முன்பு திருச்செந்தூர் கோயிலில் இருந்து அருள்மிகு சண்முகர் விக்கிரகத்தை தங்கம் என கருதி கடற்கொள்ளையர்கள் கொள்ளையடித்து கடல் வழியாக கொண்டு செல்லும் போது புயல் காற்று ஏற்பட்டு அந்த விக்கிரகம் கடலில் மூழ்கியதாம். அதனைத் தொடர்ந்து முருகனின் அனுகிரகத்தால் அருள்மிகு சண்முகர் சிலையை கடலில் இருந்து கண்டெடுத்து மீண்டும் கோயிலில் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த விக்கிரகம் திருச்செந்தூர் மூலஸ்தானத்தை அடைந்து 369 ஆண்டுகள் ஆகின்றன. மேற்படி நிகழ்வை ஒவ்வொரு ஆண்டும் திருச்செந்தூர் கோயிலில் மிகச்சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள் என்றும் தகவல்கள் கூறுகின்றன.